Hi everyone, welcome to Future Vision Study Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் Ozymandias written by P.B. Shelley. ஸோ ஷெல்லி என்னன்னு சொல்கிறாங்க, எய்டன் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அவரை. ஸோ எதுக்காக அவருக்கு இந்த நேம்னா, அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அண்ட் அவர் எந்த காலேஜில் படிக்கிறான்னா ஈட்டன் காலேஜில் படிக்கிறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஒர்க் எப்போ கம்போஸ் பண்ணுறாங்கன்னா 1817 கம்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் பப்ளிஷ் ஆகிறது 11th January 1818 தான் பப்ளிஷ் ஆகுது. எந்த மேகசனில் பப்ளிஷ் ஆகுதுன்னா தி எக்ஸாமினர் அப்படிங்கிற மேகசனில். என்ன சூடோனமில் பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா கிளராஸ்டஸ் அப்படிங்கிற சூடோனமில் தான் இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன சீக்வன்ஸில் அவங்க இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் தி ஒர்க் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு ஏன்ஷியன்ட் ஈஜிப்தியன் ரூலரான ராம்சஸ் தி செகண்ட் அவரோட ஸ்டாச்சுவை பிரிட்டிஷ் மியூசியமில் பார்க்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டு இவருக்கும் இவருடைய ஃப்ரெண்டான ஹொரேஸ் ஸ்மித்துக்கும் ஒரு காம்படிஷன், ஒரு சானட் காம்படிஷன் இவங்களுக்குள்ளே சும்மா ஃப்ரெண்ட்லியாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் எழுதின அந்த காம்படிஷன் மூலயமா எழுதின அந்த ஒர்க் தான் நம்மளுடைய இந்த ஓசிமாண்டியாஸ் அப்படிங்கிற சானட். ஆனால் சானட்டுக்கு உண்டான எந்த விதமான ரூல்ஸையுமே ஃபாலோ பண்ணாமல் எழுதின ஒரு ஒர்க் தான் இது. ஸோ இந்த சானட் வந்து எதை பற்றி நம்மளுக்கு சொல்லுது அப்படின்னா, டிரான்சியன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் ஹியூமன் ப்ரைட். அப்போது நம்ம வந்து எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம எப்போவுமே வந்து நிலச்சிருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி அதிகார வர்க்கத்தோடு இருக்கிறோம். இது வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து காலகாலத்துக்கு நம்ம இப்படியே இருப்போங்கிறது கிடையாது. என்றைக்காக இருந்தாலுமே நம்ம எப்படி தான் மனித வாழ்க்கை வந்து நிலையற்றது, நம்மளாம் வந்து மார்டல்ஸ் தான் அப்படிங்கிறத இந்த சானட் மூலயமா ஷெல்லி வந்து நமக்கு சொல்கிறாரு. ஸோ இந்த சானட்டில் வந்து நம்ம இந்த இமேஜ் தான். ஸோ அவங்க வந்து அந்த ரூலரான ராம்சேஸ் தி செகண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இவருடைய ஸ்டாச்சு இருக்குது. இப்போ அது வந்து என்ன ஆயிடுச்சு, நிலக்குலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறது அதோடைய முகம் வந்து கீழே அந்த காலுக்கு கீழே கிடக்குது. அந்த 2 கால் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பெடஸ்டலில் கீழே கரெக்டாக அந்த லைன் இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த பெடஸ்டல்லையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மை நேம் இஸ் ஓசிமாண்டியாஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், யூ மைட்டி அண்ட் டெஸ்பர். அப்போ எவ்வளோ பெருமையாக வந்து தன்னை வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் லாஸ்ட் லைனில் அவர் சொல்லியிருப்பார், இன்றைக்கி அது எல்லாமே இல்லை, முடிஞ்சு போச்சு. இவர் பெருமையாக சொன்ன விஷயங்கள் எதுவுமே என்ன வாழ்க்கையில் நிலச்சிருக்குமானா இல்லை. இன்றைக்கி அவரோட அந்த ஸ்டாச்சுவே வந்து இப்படி ஒரு நிலக்குலைஞ்சு போய் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுடைய லைஃபுமே எதுவுமே என்ன கிடையாது, நிரந்தரமானது இல்லை. எல்லா பெயர் புகழ் எல்லாமே ஒரு நாளைக்கு மாறும் அப்படிங்கிறது தான் இந்த போய்ட்ரி மூலயமா நமக்கு சொல்கிறாங்க, இந்த சானட் மூலயமா. ஓகே, ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியமானது. மை நேம் இஸ் ஓசிமாண்டியாஸ், கிங் ஆஃப் கிங்ஸ், லுக் ஆன் மை ஒர்க்ஸ், யூ மைட்டி அண்ட் டெஸ்பேர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.